ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 22ஆம் பாசுரம். அங்கண்மாஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பல்லிற்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுதே என்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேற்சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். அங்கண்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பல்லிற்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம். பெரிய பெரிய ராஜாக்கள், தேவலோக ராஜாக்கள், பெரிய பாலகர்கள் மற்றும் அஷ்டதிக் தேவர்கள், அதாவது 8 திக்கு தேவர்கள்னு அர்த்தம். இவா எல்லாருக்கும் தலைவன் யாருடான்னா சாட்சாத் நம்ம பரமாத்மா தான். இவா எப்படி கூட்டமாய் ஒரு பக்கம் வராலோ அதே மாதிரி கூட்டமாக நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறோம். எங்கள் 2 பேருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கறது பகவான் பரமாத்மாவான கிருஷ்ணன் தான். மேலும் ஒரு அழகான விஷயம், தேவர்களும் ராஜாக்களும் சரணடைகிறார்கள், நாங்களும் உன்னையே சரணடைகின்றோம். 2 பேருக்கும் கிருப பண்ணக்கூடியவன் கிருஷ்ணாதான்னு ஆண்டாள் அழகாக சொல்றா. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுதே என்மேல் விழியாவோ. நாங்கள் உன்னை பார்க்க வந்திருக்கோம் கிருஷ்ணா, நீ அப்படியே திரும்பி உன்னுடைய அழகான வாய் சிறந்த தாமரை கண்களால் ஒரு பார்வை பார்க்க மாட்டியா? உன் கண்கள் 2ம் எங்களை பார்க்க வேண்டாமா? எப்படி பார்க்கணும்னா, உன் பாதி கண்ணை திறந்து ஒரு ஆசையாக, ஒரு காதலாக, ஆனால் ரகசியமாக மற்றவாளுக்கெல்லாம் நீ எங்களை பார்க்கிறேன்னு தெரியாமல், பட் நீ எங்களை பார்க்கிறேன்னு எங்களுக்கு தெரியணும். இது ஒரு அழகு. அதான் ஆண்டாள் ஆனந்தமாக சொல்கிறா. செங்கண் சிறுதே என்மேல் விழியாவோ. எப்படி விழிக்கணும்னா, இந்த 16,100 கன்னிகைகளை நரகாசுரன் அடைச்சி வச்சிருந்தான். அப்போ அந்த நரகாசுரனை வதம் பண்ணிட்டு அந்த 16,100 கன்னிகைகளை பார்க்கிறானாம். எப்படின்னா, கண்ணன் பார்த்த பார்வையில் அந்த ஒரு காதல் தொனிக்கிறதான். அந்த கன்னிகைகளுக்கு அப்படியே காதல் பொங்கி வழியறதான். மேலும் அத்தனை பேரும் மயங்கி போயிட்டாலாம். அதான் ஆண்டாள் சொல்கிறா, அந்த மாதிரி ஆசையோடு பார், கருணையோடு எங்களை பார், எங்களுக்காக எங்களை பார், உனக்காக எங்களை பார்க்கணுன்றா. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். சிறிதே வாய் சிறந்த தாமரை பூவை போல, மேலும் ஒரு கண் சூரியனும் மறு கண் சந்திரனுமாயிருக்கும் உன் கண்கள் 2ம் அப்படியே எங்கள் மீது திரும்பினா போதும், எங்களுடைய சாரத்த கர்மாவின் பாவம் சூரியனை போல் சுட்டெடுத்து போகும். அப்புறம் சந்திரனை போல் சீதளமாக எங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுமாம். அதாவது எங்களுடைய கர்ம வினைகளில் சூரியனாக இருக்கணும். அப்படி நீ பார்த்தேன்னா எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். பல கோட்டி ஜென்மாவா இருக்கும் எங்களுடைய பாவங்கள் அழியணும். அதுக்கு நீ எங்களை பார்க்கணும். கிருஷ்ணா, எங்களை பாரு, எங்களுடைய பாவங்களை அறவே அழித்து விடு, உன் பார்வை ஒன்றே போதும்னு ஆண்டாள் அழகாக சொல்றா. மேலும் அற்றது பற்றனில் உற்றது வீடு, அதாவது ஆசை அழிந்தால் பாவமும் அழியும், உடனே பகவானை அடையலாம்னு நம்மாழ்வாரம் சொல்லியிருக்கான்னு ஆண்டாள் சுட்டி காட்டுறா. திரும்பவும் கண்ணனை அடுத்த மாரி மலை முழஞ்சில் அப்படிங்கிற பாசுரத்தில் நாளைக்கு மீண்டும் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளிய இந்த கண்ணனின் திருப்பாவை 23ஆம் பாசுரம். மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத் தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நல்ல மழை வந்துடுத்துன சிங்கமானது தன் ஜோடியான மலை குகைக்குள்ள போய் உட்கார்ந்துக்குமா. மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்திருங்கும் சீரிய சிங்கம். அப்போ கிழட்டு சிங்கம் இல்லை, முடியாத சிங்கம் இல்லை, வழியே இல்லாத சிங்கம் இல்லை, சீரிய சிங்கம். அவ்வளவு அழகா கம்பீரமுடைய ஒரு சிங்கம், சீரிய சிங்கம் அறிவுற்று மழை நின்றுடுத்துன சிங்கம். ஓ, மழை நின்னாச்சு, உடனே அந்த கண்ணை தீ விழித்து அது வரைக்கும் தேமேன்னு படுத்துன்னு இருக்குமா. இந்த மழை சப்தமெல்லாம் நின்ன பிறகு அப்படியே கண்ணை திறக்குமா. அந்த கண்ணை திறக்கும்போது சீரிய சிங்கமாகத்தான் திறக்குமா, அசிங்கமாக இருக்காது. எழுந்திருக்கும்போது அந்த வீரியம் கம்பீரம் அந்த மாதிரி ஆண்டாள் அழகாக சொல்கிறா. அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க, அப்படியே முடியெல்லாம் சிறுத்துண்டு வேரி மயிர் பொங்க எப்பாடும் போந்து உதறி. சிங்கம் என்ன பண்ணுமா, 2 காலை முன்னாடி வச்சு 2 காலை பின்னாடி வச்சு அப்படியே நெட்டு முறிக்குமா. அது ஒரு ஸ்டைலு. அதுவும் சிங்கம் முறிக்கிறது அவ்வளவு அழகாக இருக்குமா. அந்த காலை வச்சுண்டு மூறி நிமிர்ந்து ஒரு கர்ஜனை பண்ணுமா. உடனே காட்டில் இருக்கிற எல்லா மிருகம் ரெடியாக அட்டென்ஷனில் நிற்குமா. அப்படி வருமா. மூறி நிமிர்ந்து முழங்கை புறப்பட்டு போதருமா போலே. அது சரி, ஆண்டாள் எங்க சிங்கத்தை பார்த்துருக்கா? ஸ்ரீவல்லிபுத்தூர்ல எங்க சிங்கம் இருக்கங்க? வடபத்ரி சாயி மூர்த்தி கிளம்புற அழகை பார்த்து ஓ, இப்படித்தான் சிங்கம் இருக்குன்னு நினைச்சாலாம். ஓ, இதைத்தான் சிங்கம்னு சொல்றாளோ. சுவாமி வரதையே சிம்மகதி, கஜகதி, ரிஷபகதி, சர்ப்பகதி, இப்படி நிறைய உண்டு. இந்த எல்லா கதியை பார்க்கணும்னா ஸ்ரீ ரங்கராஜன் தான். இந்த ரங்கராஜன் குதிரை மேலே பரிவேட்டை வந்தான்னா அப்படியே புழுதி பறக்குமா. அப்படி வந்து திரும்புவாராம். இப்போ பகல் 10 ராப்பத்தில் சுவாமி படி இறங்கும்போது அந்த அரையர் சேவையை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே நடப்பா. அவ்வளவு அழகாம். அத்தனை கூட்டம், அத்தனை வாத்தியம். காத்தால ரங்கனை எழுப்புறதுக்கு அவ்வளவு வீணையை வச்சுண்டு காலங்காத்தால குதிரை, யானை, மாடெல்லாம் வந்து அப்படியே எழுப்புமா அவரை. அவர் நிஜமாகவே ஸ்ரீ ரங்கராஜன் தான். இன்னைக்கும் ராஜன் தான், ராஜாதி ராஜன் தான். சத்தியமா பூலோக வைகுண்ட ராஜனாச்சே. இத்தினூண்டு நம்பெருமான். ஆனால் என்ன போடுறார். பாண்டியன் கொண்டை என்ன, முத்து கொண்டை என்ன, முத்தங்கி என்ன, அவருக்கு என்ன சொத்து இருக்குன்னு இன்னும் யாருக்கும் தெரியவே இல்லையா. அவ்வளோ வச்சுட்டுருக்கார். பாசுரமும் நிறைய வச்சுட்டுருக்கார், பக்தர்களும் நிறைய வச்சுட்டுருக்கார். ஒரு விஷயத்தில் ரங்கராஜனை ஒத்துக்கொள்ள வேணும். அத்தனை ஐயங்கார் உண்டு, அத்தனை மாத்வா உண்டு, அத்தனை ஸ்மார்த்தா உண்டு, அத்தனை அப்ராமன் உண்டு. எல்லாருக்கும் ரங்கராஜனை பிடிக்கும். அங்கே வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. சாதாரணமாக ஐயங்கார் சுவாமின்னு யாரும் ஒதுங்க மாட்டாளாம். மாதுவா சொல்லுவாளாம் எங்க ரங்கன்னு, ஸ்மார்த்தா சொல்லுவாளாம் ரங்கனை பார்த்தா தான் பொழுதே விடியதுன்னு. அப்படி அத்தனை பேருக்கும் பொதுவாக ஒருத்தன் இருக்க முடியும்னா அது ரங்கராஜன் தான். அங்கே ஆட்டோக்காரன் கூட ரங்கான்னு தான் சொல்லுவானோ. அதனால் சிம்ம கதியில் பகவான் வருவதை பார்க்கணும்னா ஆண்டாள் சொல்கிறா, சிங்கம் மாதிரி வரணுமாம். சிங்கம் புறப்பட்டா போல அவ்வளவு அழகாக வரணுமா. போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, பூவை பூ போல நீ அழகானவன்,
கருங்குவளை பூ போல கருநீல வண்ணமான ஏய் கிருஷ்ணா, நீ உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி உன்னுடைய அழகான திருப்பள்ளி அறையை விட்டுட்டு இங்கே வாப்பா, இங்கனே போந்து அருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து உனக்கு அழகான ஒரு சிம்மாசனம் போட்டு வச்சிருக்கா. நீயோ நரசிம்மா, சிம்மாசனம் இருந்தா தானே அழகா இருக்கும். கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். எங்க மனமே சிம்மாசனம்தான். எங்க மனசுல உட்கார்ந்து இருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம கண்ணை மூடினோம்னா பல விஷயங்கள் மனசுல அப்படியே ஓடுறதுன்னும். ஆனால் சொல்றா, எங்க மனசுல அப்படி உட்காரணும். ஒரு ராஜ்ய சமையல் ஒரு ராஜாதி ராஜன் உட்காருவது போல நீ உட்காரணும். உட்கார்ந்து எங்க இருதயத்தில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அருள் செய்யணும். ஏன்னா எங்கள் மனதை அறிந்தவன் நீயே. அதனால் எங்கள் மனசே சிம்மாசனம். நம்பெருமாள் பங்குனி உத்திரத்தின் போது அந்த சேர்த்தி மண்டபத்தில் தாயாரோட எழுந்தரை பார்க்கறதுக்கு உசுரை பிடிச்சி வச்சுட்டு இருப்பா வயசானவா. அவளுக்கு உடம்புல தள்ளாமை வந்துடுது. ஆனாலும் சேர்த்தியை பார்த்துட்டு போயிடணும்னுவா. உசுரை பிடிச்சி வச்சுட்டு இருப்பா. ஏன்னா பார்க்கறதுக்கு கோடி ஜென்ம சுக்கிருதம். அந்த சுவாமி வர்றதே ஒரு அழகு. அவருடைய அலங்காரம், ஒவ்வொரு வாகனத்திலும் அழகு. இப்போ வருகிற ரத சப்தமி அன்னைக்கு வருவார் திருப்பதி பெருமாள். டக்கு 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 டக்குன்னு மாற்றின்னு வருவார், வந்துட்டே இருப்பார். அதை பார்க்கறத ஒரு அழகு. அந்த ரத்தனமயமான சிம்மாசனம் காண கிடைக்கிறத பார்க்கறதே ஒரு அழகு. ஆண்டாள் சொல்றா, அந்த மாதிரி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படின்னா காஞ்சிபுரம் போய் பாண்டவ பூதனை பார்க்கணும். 25 அடி உசரத்துக்கு ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலை கீழே வச்சுண்டு, அப்பா, பீதாம்பர ஸ்டைலும் ஆபரணங்களும் கோபுரத்தை இடிக்கக்கூடிய கிரீடமும். நிஜமாகவே இந்த பாசுரத்தை ஜெபிக்கணும்னா அங்க போய் ஜெபிக்கணும். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நாங்களே வந்த காரியம் என்ன? பகவத் காரியங்களா ட்ரைனிங் எடுக்க. ஆனால் அதை செய்யறதே இல்லை. நம்ம பண்ணுறதெல்லாம் அப்பா திட்டக்கூடாது பிரார்த்தனை, எக்ஸாம் எழுதும்போது நான் படித்தது வரணும்னு பிரார்த்தனை, அப்புறம் நல்ல மார்க் வரணும்னு பிரார்த்தனை, நல்ல காலேஜுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை, நல்ல வேலை கிடைக்கணும்னு பிரார்த்தனை, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை, அப்புறம் மனைவி இப்படி கணவன் இப்படி வேணும்னு பிரார்த்தனை, ப்ரமோஷன்னு ஒரு பிரார்த்தனை, வீட்டுக்கு ஒரு பிரார்த்தனை, பசங்க நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. எனக்கே மூச்சு வாங்குது. இவ்வளவு பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் ஒரு நாள் கூட கிருஷ்ணா உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வாழறேன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோமா? நம்ம பிரார்த்தனையில் அவனை வளைக்கணும்னு பார்க்குறோமே தவிர அவனுக்காக வளையக்கூட மாட்டேங்கிறோம். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் சொல்கிறான், பகவான் பஞ்ச பாண்டவர்களுக்காக துரியோதனிடத்தில் தூது வரார். அப்போது துரியோதனன் சாப்பிட சொல்கிறான். அதெல்லாம் வேணான்னு விட்டார். உடனே கர்ணன், பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார் இவ்வளவு பேரும் கூப்பிட்றான். யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்னு விட்டார். விதுரர் வீட்டில் உட்கார்ந்துட்டு கூழ் நிவேதனம் பண்ணுறார். கிருஷ்ணா, நான் டெய்லி கொடுத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு உள்ளூர்லேயே இருக்காய், உனக்கு டக்குன்னு சேர்ந்துடும் அப்படின்றார். அப்போ பகவான் கிருஷ்ணன் வாச கதவை தட்டார். யாரு அப்படின்னு கேட்கிறார் விதுரர். நான் தான் கிருஷ்ணன் வந்திருக்கேன். உடனே விதுரருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. கதவை திறந்து பார்த்தார். பகவான் உள்ளே வந்து, ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது இருந்தா கொடுங்கோ அப்படின்னார். விதுரனுக்கு அழுகை வருது. கிருஷ்ணா, கை நீட்டரே, என்கிட்ட கூழ் தான் இருக்குன்னார். கிருஷ்ணா, அப்பா கொண்டா, ஹெல்த்தி டயட் அப்படின்னு விட்டார். எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸே சாப்பிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு, கூழ் கொண்டான்னார். விதுரர் சொல்கிறார், என்கிட்ட ஒரு மண் குவளை கூட இல்லையேன்றார். கூழ் இப்படி தான் சாப்பிடணும், நான் கையை இப்படி வச்சுக்கிறேன், நீ அப்படியே பானையிலேருந்து விடு, அப்படியே சாப்பிட்றேன்னார்.
சுவாமி 2 கையிலையும் வாங்கி குடிக்கிறாராம். வேற எங்கேயுமே அப்படி வாங்கி குடித்ததே கிடையாது. விதுரர் கூழ் விடறார். கூழ் குடிக்கும்போது விரல் இடுக்குகளிலெல்லாம் வழியிறது. அந்த கூழ் வீணாகக்கூடாதுன்னு இன்னும் 2 கைகளை எடுத்துண்டார். முதல் 2 கைகள்லேருந்து வழியிற கூழை அடுத்த 2 கைகள் ஏந்தி, ஆக 4 கைகளும் ஏந்தி குடித்தது விதுரன் வீட்டில் மட்டும்தான். வேற எங்கேயுமே குடித்தது கிடையாது. விதுரன் கதறார், கிருஷ்ணா ரொம்ப நாள் ஆசை, நான் கொடுத்து நீ வாங்கி சாப்பிடணும்னு. நான் மானசீகமாக பண்ணிட்டு இருந்தேன், அது இப்போ நேராக நடந்துடுத்து, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாராம். எப்போ கிருபை பண்ணணுமோ பார்த்து பார்த்து பகவான் அழகாக கிருபை பண்ணுவானாம். அதான் ஆண்டாள் சொல்கிறான், யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இப்படி கண்ணனை எழுப்புறா. மீதியை நாளைக்கு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன்.